இல்லைங்க, ஆஃபீஸ் கிளம்புற அவசரத்துல நீங்க ஒன்னும் எங்க இருக்கேன்னு தேடிட்டு இருப்பீங்க. நான் இங்க சும்மா தானே இருக்கேன். நீ சும்மா இருக்கியா கண்மணி? அப்படி சொல்லாத இனிமேல். நாள் பூரா நீ உழைக்கிற உழைப்ப ஆபீஸ்ல கூட எவனும் உழைக்க மாட்டான். வீட்டுல அவ்வளவு வேலை இழுத்து போட்டு செய்யற நீ கொஞ்சம் கம்மி பண்ணுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. இனிமேல் எனக்காக உன் டைமை வேஸ்ட் பண்றத கம்மி பண்ணு. என் வேலையை நானே பாத்துக்கிறேன். ஓகே? அப்ப நான் எதுக்குங்க இருக்கேன்? உங்களை கவனிக்கிறது தான் எனக்கு முக்கியம். நான் சந்தோஷமா பண்றது உங்களுக்கு கஷ்டமா தோணுச்சுன்னா நீங்க தான் உங்களை மாத்திக்கணும். நான் எப்பயுமே இப்படிதான் இருப்பேன். என்ன தடுக்காதீங்க. நீங்க ஒழுங்கா சாப்பிட்டீங்களா இல்ல மிச்சம் வச்சிருக்கீங்களா? அது எப்படி மிச்சம் வைப்பேன்? நீ வைக்கிற குழம்புக்கு ஒரு பருக்க கூட மிச்சம் வைக்காம நல்லா சாப்பிட்டேன். கொடைக்கானல்ல நம்ம எடுத்த போட்டோஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கேங்க. அங்க ரொம்ப ஜாலியா இருந்துச்சுல. கொடைக்கானல் மட்டும் நம்ம பக்கத்துலயே இருந்துச்சுன்னா அடிக்கடி போயிட்டு வரலாம்ல. இந்த மாதிரி இன்னொரு வாய்ப்பு எப்ப அமையும்னே தெரியலங்க. அண்ணே, பாட்டிக்கு கொஞ்சம் மாத்திரை வாங்க வேண்டியது இருக்கு. உன் கார்கிய கூட இருடா, நானே வரேன். ஏதோ என்கிட்ட ஒண்ணு சொல்ல வரணும்னு நினைக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள லாஸ்ட் மினிட்ல ஏதாச்சும் இப்படி ஆயிடுதே. நம்ம பேசாம நாளைக்கு அண்ணிய சமைக்க சொல்லலாம். அவ சமைப்பாடா, ஆனா அதை யாரும் வாயில வைக்க முடியாது. சமைக்க தெரியலன்னா என்னடா, ஸ்வேதா, வெண்ணிலா இவங்களுக்குலாம் அதை விட நிறைய பெரிய டேலண்ட்லாம் இருக்கு. ஆனா உன் பெரியம்மாக்கும் அன்னிக்கும் சமைக்கிறத விட்ட வேற என்ன தெரியும்? அதனாலதான் எப்பவுமே கிச்சனுக்குள்ளே முடங்கி கிடக்குறாங்க. முதல்ல எனக்கு கண்மணி செஞ்ச அந்த டேஸ்டான பொங்கலை வைங்க. சான்ஸே இல்ல கண்மணி, அட்டகாசமா இருக்கு. பொங்கல்னா இதான் பொங்கல். வாயில போட்ட அல்வா மாதிரி சும்மா சர்ன்னு போதே. ஏங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நான் வடகரி செஞ்சிருக்கேன். இந்தாங்க, இட்லி வச்சு சாப்பிடுங்க.